என்ன செய்வேன்? ஐயோ என்னடா ஆச்சு? போன காரியம் என்னடா ஆச்சு? இதோட வருதுன்னு சொன்னீங்க. என்னப்பா ஆச்சு? என்னடா இப்படி அழைக்கிற? எப்படி சொல்லு? விதி நம்மளோட விளையாடுதா? யாருக்கு சொல்லி நம்ம என்னடா செய்வது? ஓவியத்தை கொண்டு போய் கொடுத்தேன். ஓவியத்தை கையில் வாங்கி ஓவியத்தை திருப்பி கூட பார்க்கவில்லை. பாவி, எனக்கு பெண் பாய்க்கும் அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா? மாமனா, மைத்துனா, அண்ணனா, தம்பியா அப்படின்னு கேட்டனா? பங்காளியா? நீ யார்? எனக்கு பெண் பார்க்க உனக்கு உரிமை யாரடா கொடுத்தா? அவனுக்கு ஒரு துணிச்சல் இருக்கும். அடா பாவி, இதோ உங்களுடைய சொத்து என்னிடத்துல இருப்பது ஆடை ஆபரணம், என் கையிலே இருக்கும் மணிமந்திரவாள், இதுவெல்லாம் உங்களுக்கு சொந்தம். ஆவி, உயர், உடல் இது எனக்கு சொந்தம். ஆடை ஆபரணம் கொடுத்துட்டானா? என் மகனே, ஒரே பிள்ளை கண்ணே போட்டானே. அவன் வயிற்று போது அவன் ஆணாக பிறப்பானோ அவன் பெண்ணாக பிறப்பானோ? இந்த பால நாயின வயிற்ற தொட்டு தொட்டு பாப்பா. அவன் ஆணாக பிறந்து இப்படியெல்லாம் என்ன படாத பாடு வட்டானே. அப்பா பெண் பாவம் பொல்லாத பாவம் என்பார்கள். ஒரு மண்ணுக்கு துரோகம் செய்தாலும் ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். நாளைக்கு வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி மாப்பிளை கோலத்தோடு வருகிறேன் என்று சொல்லி வந்து விட்டேன். பச்சை பந்தலும் மாப்பிளை தோறும் மணவரையும் அங்கே தோடித்து மாப்பிளை வருவார் வருவார் என்று வழி மீது விழிவைத்து காத்து எதிர்பார்த்து நம்மளுக்கு என்னம்மா செய்ய போறோம்?
எனக்காக ஒரு சின்ன உதவி. தலையே வெட்டி தரையில வச்சுனா விட வச்சு விட்டா கண்ணு என்ன செய்யணும்? 1000 பையன் சொல்லி ஒரு கல்யாணத்தை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் பெரியோர்கள். ஆனால் நான் உங்களிடத்தில் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு பொய். எங்க ராஜா பரம்பரையில மணிமந்திரவாளுக்கு தான் நாங்கள் மங்களி சுட்டுவது, தாலி கட்டுவது இளவரசன் கையிலே பிடித்திருக்கும். இந்த மணிமந்திரவாளை ஜோடித்து மாப்பிளை போல் அலங்கரித்து சூரியகாந்தபுரி பட்டணத்துக்கு கொண்டு போவோம். அங்கே கொண்டு போய் எங்க ராஜா பரம்பரையிலே ராஜகுமாரன் கையில இருக்கும் மணிமந்திரவாளுக்கு மங்களித்தை சூட்டி பெண்ணை அழைத்துக் கொண்டு போய் எங்க சூரியகாந்தாபுரி பட்டணத்துக்கு திருமணம் செய்து பழக்கம். அப்படி என்று சொல்லி இந்த மணிமந்திரவாளுக்கு மங்களித்தை சூட்டி அந்த சந்திரகாந்தி என்ற பெண்ணை நம்ம சூரியகாந்தாபுரி அழைத்து வந்து விடலாம். என்றாயிரம் ஒரு நாளைக்கு இளவரசன் நம்ம வீட்டுக்கு வராமையா போயிட போறோம். உடம்பெல்லாம் பிடிச்சிட என் உள்ளத்துல பால் வச்சுட்டேன். இதுதாண்டா மிக்க தந்திரம் சொல்லாமா? இந்த மணிமந்திரவாளை மாப்பிளை போல் சொல்லி எங்களுடைய பழக்கம், நாட்டினுடைய பண்பாடு. உண்மைதான். கட்டித்தான் திருமணம் செய்து உண்மைதான். கணவன் அப்பதான் கூடி வாழணும்னு சொல்லி ஒரே ஒரு பொய்யை சொல்லி நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். ஒரு நாளைக்கு நம்ம சிவத்தர வரமாட்டானா, வந்து அவளை பார்க்க மாட்டானா, பார்த்த உடனே இங்க எடுத்துப்பான். உண்மைதான். ஒரு மாலை அங்க போய் அலுவலியோட இருக்கக்கூடாது. தெளிவா இருக்கணும். தெரியுமா? அப்பதான் கல்யாணம் நல்லா. ஆமா. நான் பழகத்தை பார்த்தா அவங்க சந்தேகமா நிற்பாங்க. அப்படி ஆகட்டும். புறப்படுங்க. யாரு புதிதாக இருக்கின்றது? சொல்லவில்லையே அம்மா. வரும்போது மந்திரிகுமாரன் உறவன் தான் வந்தான். நான் தான் அந்த சுவேங்களோட, அதாவது மாப்பிளையோட தாயார். பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய இளவரசி. இளவரசியா? உன்னை நான் தங்காவென்று அழைக்கிறேன் அம்மா. வாழ வேண்டும். மந்திரிகுமாரா, அரசே, என்னப்பா இது? நான் திருமணத்தை இங்கே வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன். சரி என்று ஒப்புக்கொண்டா? எங்க மாப்பிளை காணும்? அவருடைய தாயார் வந்திருக்கிறார். சொல்லல எனக்கு தெரியாமல் படிக்க நான் மறையாகி விட்டேன். ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கலாம்ல. எங்களை மன்னித்து வேண்டும். என்னப்பா, யாரும் ஒரு தவறுமே செய்யல, என்னத்துக்கு நான் உங்களை மன்னிக்கணும்? என்ன காரணம்? அண்ணா, என்னம்மா விஷயம்? உங்க பொண்ணு போறமே காத்தாலைக்கு பேசினாரு. என்னம்மா, என்ன விஷயம்? அதனால சந்திரகாந்திய நீங்க புத்தி மந்திரி கேட்கவில்லை? ஆமாம்மா, வந்தா நிச்சயம் எல்லாம் தேதி எல்லாம் குறிச்சு முகூர்த்தம் வைத்து சென்றாரு. அதுக்கு தானே வந்திருக்கோம். ஆமா, மாப்பிள்ளை எங்கம்மா? அண்ணா, அது உனக்கு தெரியாதா? என்னம்மா விஷயம்? எங்களுடைய நாட்டினுடைய பண்பாட்டுப்படி கத்திக்கு திருமணம் செய்தால் கணவன் மனைவி கூடி வரணும். உங்களுடைய நாட்டு பண்பாடு அதுவா? பண்பாடு ஏன் அதை முன்னமே சொல்லவில்லை? அது பையன் மறந்துட்டானா? சொல்லாமல் விட்டு விட்டேன். சரி சரி ஆகட்டும். உங்க நாட்டு பண்பாட்டை நானே மாற்றிக்கொள்ள வேண்டும். மகளே சந்திரகாந்தி, மகளே,
ஆசீர்வாதம். மாமி உன் மாமி அப்பா அந்த ராஜகுமாரனுக்கு தாய். உண்மை. உனக்கு அத்தியாக வேண்டும், அம்மாவென்று கூட அழைக்கலாம். அதில் ஒன்றும் யாதோ ஒரு பாவம் இல்லை. அப்பா இவங்கெல்லாம் எல்லாம் வந்திருக்கிறாங்க, உறவு முறையோட எல்லாரும் அண்ணன் தம்பி சொந்த பந்தமெல்லாம் வந்திருக்காங்க. ஆனா அவரை காணுமே எங்கப்பா? மகளே, நான் அதை முன்னமே கேட்டேனம்மா. நாட்டு பண்பாடுபடி கத்திக்குதான் முன்னே திருமணம் முடித்து கணவனை பார்க்க வேண்டுமா? அப்படி முன்னாடி கணவனை பார்த்தா அது பாவதோஷமா ஆகாதான். அதனாலதான் இது கத்திக்கு அங்க எங்க நாட்டுல போய் அப்பதான் கணவன் மனைவி கூடி வாங்க. எங்க ராஜகுலத்தின் பண்பாடு அப்படித்தான். அப்படியா? எங்க நீதி நேர்மையா இருக்கலாம். இது என்ன விந்தையா இருக்கிறது? ஆமாமா, அவங்க நாட்டு பண்பாடு அப்படியே கூட இருக்கலாமா? அப்பா மந்திரவாதிக்கு திருமணம் செய்து மணமகளை பார்ப்பதும் உண்டு. அவங்க நாட்டு பண்பாடை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பா, அப்படியானா பெண்ணு வீட்லயும் சில ஊர்ல கல்யாணம் பண்றாங்க, ஆம்பளை வீட்லயும் கல்யாணம் செய்யறாங்க. உண்மைதானம்மா? அவங்க வழக்கப்படி வேறு விதமா கூட அதை மாற்றிக்கொள்ள முடியாதல்ல. அதனால அப்படியே ஆகட்டும்பா. பேசிக் கொண்டிருந்தா இதோ முகூர்த்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. திருமணம் செய்கிறாரே ஒரு மனம். அப்பா மகளே சந்திரகாந்தி, திருமணம் முடிந்து விட்டது. உண்மைதானம்மா? உண்மை. அப்பா மகளே, எனக்கு திருமணத்தினால் உங்களோட கூடி வாழ்ந்து விட்டேன். பொழுது திருமணம் முடித்து அவரோடு அவர் இல்லறம் போகின்ற பொழுது அப்பா மகளே, அப்பா மகளே, என்னம்மா? அப்பா நான் போய் வார என்னப்பா ஆனா இன்று எனக்கு திருமணம் முடித்து என் புருஷ வீட்டுக்கு நான் போறேன். நான் சென்று திரும்ப வரை அப்பா என் ஞாபகமா நீங்க என்ன சாப்பிடாம இருக்கிறாதீங்கப்பா. உண்ணாமல் உறங்காமல் என்னுடைய ஞாபகமா இருந்து உடம்ப கெடுப்பா. இல்லை அம்மா, என் உயிரவே பிரிவது போல ஒண்ணு நான் பெறுகிறேன் அம்மா. பெண்ணாக பிறந்த ஒவ்வொரு பெண்களுக்கும்
பிறந்த வீடு சதமல்ல மகளே, புகுந்த வீடுதான் சதம். பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பது உன் கடமையாகும். நம்மளுடைய நாட்டு பண்பாட்டை மறவாமல் படிக்கி காப்பாற்ற வேண்டும். குமாரா, அரசு தங்கா, என் உயிரைவே உன்னிடம் ஒப்படைப்பது போல என் ஆசை மகளை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். கண்ணுக்கு வச்சு எங்கும் வராது. ஒரு வார்த்தை போதும் அம்மா, கண்ணுமை போல் கற்கிறோம். அது ஒரு வார்த்தை போதும். சென்று வருகிறோம். ஆகட்டும், என் மகளுக்கு யாதோ ஒரு களங்கம் நேராமல் அது அறியாத சிறுபிள்ளை தெரியாமல் யாதோ ஒரு தவறு செய்தாலும் எந்த தவறு செஞ்சாலும், அதாவது நிப்பேர் விட தவறு செஞ்சாலும் இனிமேல் இது என் மகள். ஆகட்டும் தங்கா, ஆகட்டும் அம்மா. சென்று வாரும். போய் வாருங்க. ஆகட்டும் அம்மா, போய் வாரும். எப்படியோ பெண்ணை கொண்டு வந்து நம்மளுடைய இல்லடத்தில் சேர்த்து விட்டோம். இதற்கு மேல் என்ன செய்வது என்றுதானே ஒன்று புரியவில்லை. பெண்ணென்றால் பேசி மனமிறங்கும். அது கண்ணால கண்ணீர் விட்டா என்னால தாங்க முடியாதுப்பா. எப்படியாவது நீயே யாருல சொல்லிடு. அந்த கூட சொல்லுங்க, பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு தாய் இல்ல, ஆனா தந்தை இருந்தாங்க. தாய் போல் என்னை வளர்த்தி வாருமாக்கி 2 மங்கையாக வர என்னை வளர்த்தி சத்தம் போடாம இருங்க. அப்படி வாருமாக்கி. ஆனால் ஒன்று, என் தந்தைக்கு பின்னால் நீங்க எனக்கு தங்கை போல, அதாவது என் உயிரை போல எனக்கென்று மணவாளனை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து எனக்கு திருமணம் முடித்து வைத்தா அல்லவா? ஆனா ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு கேட்குமா? என்னமா கேக்குது? எனக்கு தாய் இல்லை, என் தந்தை தான் இருந்தாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கை யாருமே நான் கூட பிறந்தவர் யாருமே இல்லையா? யாருமே இல்ல. அதனால உங்களை பார்த்து அண்ணான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு. என் கூட பிறந்தவங்களும் யாருமே இல்லை. எனக்கு அப்பாவும் இல்ல, எனக்கு அம்மாவும் இல்ல. உனக்காவது அப்பா இருக்காங்க, எனக்கு அப்பாவும் இல்ல, எனக்கு அம்மாவும் இல்ல. என் கூட பிறந்த சகோதரனோ சகோதரி யாருமே இல்ல. அதனால உன்னை நான் தங்கை போல நான் ஏற்றுக்கொள்கிறேன். அண்ணா தங்கா, அண்ணா தங்கா, அண்ணா. அண்ணா, என்னை திருமணம் முடித்து கொண்டு வந்து ஒரு வீட்டுல விட்டீங்களே அண்ணா, எங்கண்ணா அவரை காணோம். என்னை அதாவது கத்திக்கு திருமணம் முடித்து பின்னால் உன்னோட மனவாளனோடு கூடி வாழ வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. எங்கண்ணா அவரு? என்னை மன்னிச்சிடுமா? எனக்காக திருமணம் முடித்து வைத்த தெய்வம் அல்லவா நீங்க? நீங்க ஏன் என்கிட்ட என்ன தவறு செய்தீர்கள்? நான் ஏன் உங்களை மன்னிக்கணும்? எதனால நான் இப்படி சொல்றீங்க? நான் என்ன சொல்வதென்று எனக்கு புரியலம்மா. நான் என்ன சொல்வதென்று எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. மாட தழுமுகிறது என் மன்னன் எங்கே? தாடி தழுமுகிறது என் கொண்டவன் எங்கே என்று கேட்கிறாயே. அரண்மனையில் அவர் காணவில்லையா அண்ணா? எங்கண்ணா? அதுக்கு நான் என்னம்மா சொல்வது? அண்ணா என்ன சொல்லுங்க. ஒரு கணவன் தாத்தி வீடு போயிட்டாரம்மா.
கூட பிறக்காத தங்கி நினைச்சா இப்படி என்ன கல்யாணம் பண்ணி மோசம் செய்த அண்ணா உன்னோட பிறந்தவளா இருந்தா இப்படி செய்திருப்பியா அழுகாதம்மா, அழுகாதே. என்றைக்கு இருந்தாலும் சரி, உன் கட்டிய கணவனை கொண்டு வந்து ஒப்படைப்பது என் கடமையாகும். தங்கா, பிரிந்த போன குடும்பத்தை மீண்டும் ஒன்றாக்கியே தீருவேன். பிரிந்த குடும்பத்தை கொண்டு வந்து மீண்டும் நான் குடும்பமாக்கி நான் ஒன்றாக்கியே சேர்த்து வைப்பேன். என்றாயிலும் ஒரு நாளைக்கு உன் கணவன் வரத்தான் போகிறார். கணவனும் மனைவியும் கூடி வாழத்தான் போகிறீர்கள். உங்க வாழ்வு மீண்டும் மலரும் அம்மா, உங்கள் வாழ்வு மீண்டும் மலரும். அரமணி அந்த படத்தில் சுகத்தோடு உனக்கு என்ன வேண்டும்? 1000 தாதிமார்கள் ஆளாத்தி அந்த கொஞ்சம் மதுரை உன் கால் பிடிக்கவும் கை பிடிக்கவும் வெண் தாமரம் வீசவும் சாதிகளோடு அந்த படத்திலே உலாவிக் கொண்டிரு. உனக்கு வேண்டுமான உதவியை நான் செய்கிறேன். என்றாலும் ஒரு நாளைக்கு உன் கணவனுடைய மாறி வந்து சேரத்தான் போகிறோம். உனக்கு ஒரு தங்கி இருந்தா இப்படி எல்லாம் செய்திருப்பேன்னு உன்னை தூசித்து பேசணும் என் மேல குற்றம் தான் அண்ணா. என் வாழ்நாளிலே ஏற்பட்ட துன்பம் இப்படித்தான் என்றா யார் விதியும் மாத்த முடியும்? அதனால உங்கள் மேலே எனக்கு கோபம் இல்லைன்னா அந்த வரம் நடந்தது நடந்ததா இருக்கட்டும். 1000 தாதிமாரோடு சுகமாக இரு. அண்ணா அப்படியே ஆகட்டும். போய் வா. எங்களுக்கு வந்தது ஆபத்து வந்துறியா? போகட்டும், நாடு நல்லா அதை வச்சுதான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவும் கூட்டுக்கிட்டு போச்சுன்னா அங்க எவ்வளையோ குடுக்கு நம்ம இருக்கிறாரு ராஜா. அவருக்கு தெரியும் அந்த ராஜகுமாரனுக்கு கத்தியை வச்சு கல்யாணம் பண்ணி விட்டாங்க. அந்த ராஜகுமாரன் போய் அந்த பெண்ணை போய் பார்த்துட்டா நம்மள மறந்துடுவாரு. பொண்ணாருக்கு கூட கிடைக்காது. நீங்க அந்த பொண்ணை போய் பார்த்துட்டாருன்னா உங்க ஓட்டைக்கு வந்துருச்சு. ஆளு ஓட்டைக்கு மாட்டா அவனை மட்டும் பாக்குறதுக்கு நாம விட்டோம். இப்ப நட்டுற சோசியல் சீல கூட கிடைக்காது. சரி, நம்ம அம்மா இருந்தால இங்க கூப்பிடு கூப்பிடு. கீழே ஆடுது மேலே ஆடுது, இதே கொலை கொலை ஆகி போச்சு. எல்லாரும் வீட்டுல இளவா விழுந்து போச்சு. இப்படி ஓடு ஓடு கத்திட்டு இருக்கிறீங்க. வீட்டுல 2 போனா இவ்வளவு நாளா இருக்கிறேன். இப்ப இளவரசு வந்து சேர்ந்ததுக்கு பின்னால என் காதுக்கு என் மூக்குக்கு கண்ணுக்கு கண்ணாடி. ஆனா கீழே மட்டும் பட்டிச்சல கட்டினா அந்த கிழவி மாப்பிள்ள வச்சுக்கோன்னு கண்ணாடி அவங்க சொசைட்டி சிலையை கொடுத்து பட்டிச்சல உனக்கு என்ன பூக்குக்கு ஒண்ணு செஞ்சு கொடுத்தா இந்த பக்கம் ஒண்ணு அது போயிட்டு போகுது. என்ன அடி எழுதி என்ன அடி சமாச்சாரம் பாட்டி இங்க பாரு. நம்ம வீட்டுல இருக்கிற ராஜகுமாரன், அந்த ராஜகுமாரனுக்கு அவங்க நாட்டுல கத்தியை வச்சு திருமணம் செஞ்சுட்டாங்களாம். கல்யாணம் பண்ணிட்டாங்க. வயசாகி போச்சு நம்ம இப்ப 4 பேர்த்து சமாளி அந்த இளவரசன் வந்து நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே போக கூடாது. அதனால அங்க கத்தி வச்சு கல்யாணம் பண்ணாங்கல்ல, அந்த பொம்பளை எங்களோட அழகா இருக்கிறாளா இல்ல கருப்பா இருக்கிறாளா, அவ எப்படி இருக்கிறா? முன்ன வந்து அந்த பொம்பளை என்ன விட கருப்பா இருக்கிறாளா பாரு. முன்ன வந்து அவளை கொல்லணும். அதாவது அவருடைய அழகு எப்படி, அவருடைய அந்தரங்க விஷயம் என்ன தெரிஞ்சுட்டு அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கிட்டு வா. அது வரைக்கும் இளவரசனை வீட்டை விட்டு வெளியே விடக்கூடாது. அவளை கொல்றதுக்கு நாம ஐடியா பண்ணணும். அதை நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. இளவரசனை மட்டும் வெளியே விடாத. ஜாகிரதை கருவா தேவையா? நீ டெய்லியும் பொன்னரிசி சோறு திங்கணும்னா போய் பறக்குன்னு வரணும். நீங்க பொன்னரிசி ரேஷனை சோறு போடுறோம்.
என்ன புண்ணியம் வரணும் யாரும்மா அது என் மக குரலாட்டமே இருக்குது என்னம்மா நானும் மக மாதிரி தான். நான் இனிமேல இருந்து என்னமா புண்ணியம் இனிமேல நான் போய் 6 குழம்பா குட்டைய பார்த்து விழுந்து சாவரி ஆயா போறீங்க எதனால? வயசாகி போச்சு சாகலான்னு போகும்போது முன்னாடி எனக்கு ஒரு மகன் இருந்தா அம்மா கடைசி வரைக்கும் நான் சாக மாட்டேன் என்ன காப்பாத்துறேன்னு சொன்னா திடீர்னு கட்டிய போட்டான். அதனால இனிமேல யாரு என்ன காப்பாத்த போற நம்ம அப்படி என்ன ஒரே ஒரு மகன் இருந்தா அவளும் செத்துட்டா. இதுக்கு மேல என்ன பாதுகாக்க யாரும் இல்ல, அதனால சாகருங்கிறியா? ஒரு அனாதை என்ன பாட்டி நீங்க சாக வேண்டாம், ஆனா உங்களை நான் காப்பாத்துறேன் பாட்டி. ஏமா இதே போலதான் என் மவளும் சொன்னா நீ நான் காப்பாத்துறேங்கிற நீ மட்டும் சாகாத நாட்டிலயா ஓட வைன்னு இருக்கு. எனக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க யாரோட நான் பிறக்கல, ஆனா நானும் ஒருத்தி நீயும் ஒருத்தி. அதனால நான் சாக மாட்டேன், எப்படியாவது உங்களை நான் காப்பாத்திட்டு தான் போவேன். நீ சாக மாட்டேங்கிறது எனக்கு எப்படிமா தெரியும்? மண்ணில மனிதனாக பிறந்தா பிறப்புன்றதா இறப்புன்னு ஒரு நாள், நீ மட்டும் சாக மாட்டேன்னு எந்த எமங்கிட்ட வாதாடி வளர்க்க? நான் சாகவே மாட்டேன். அது எப்படிமா சாக மாட்டேன்? பொறுத்துக்கலாயா இல்லன்னா கூட நான் போய் சாவறனா என்ன மண்மேல் பிறப்பார் ஒரு நாளைக்கு. ஆனா இவ சாமனன்னு சொல்றாங்க, விருத்தி கேக்குறாங்க. என் மகளே இப்படித்தான் சொன்னா, சாகவே மாட்டேன்னா திடீர்னு செத்து போயிட்டான். அப்படியானா நான் சாக மாட்டேன்னு சொன்னேன் அல்லவா? ஆமா அப்படியே மீறி நான் சாவதா இருந்தா, அதாவது 7 அதாவது 4 திசுக்கள், அதுல ஒரு திக்குக்கு 100 காலவாஜ தூரம், அதுல பெரிய ஏரி வற்றாத ஜீவநதிகள் அதுல ஓடிக்கொண்டு இருக்கும். அந்த ஏரிக்கு உள்ள ஏரி உடைத்து தண்ணி எல்லாம் வெளியேற்றி பார்த்தா உள்ள ஒரு தங்க கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தை 2ஆ பிளந்தால் அதுல ஒரு கலசம் இருக்கும். அதுல கலசத்தை உடைத்து பார்த்தால் அதாவது ஒரு தங்க பேழை ஒரு பொக்கிஷம் இருக்கும். அதை உடைத்து பார்த்தால் ஒரு தங்க மணி தங்க சரபடி அதுல இருக்கும். அந்த மணி எடுத்து ஒரு அதாவது ஒரு பெண்ணுடைய கழுத்துல போட்டதான் என் உயிர் போகும் பாட்டி. அப்படியே இதெல்லாம் உடைப்பது யாரு? யாராலும் முடியாத காரியம் அல்லவா? திக்கு 100 வயசுல பரப்பரவுள்ள ஏரி பட்டாத ஜீவநதி வளர்ந்து பயக்கூடிய ஏரி, அந்த ஏரி ஜலத்தை வெளியோட்டி பார்த்தா தங்க கோபுரம், தங்க கோபுரத்தை திறந்தா தங்க பேலப்பட்டி, அந்த பேலப்பட்டி திறந்து பார்த்தா ஒரு சரப்படி இருக்கும். அந்த சரப்படி எடுத்து கழுத்துல போட்டா செத்துருங்கிற. என்னைக்கு தண்ணி வெளியே போறது, என்னைக்கு அது திறந்து பாக்குறது? சாக மாட்டேன் அல்லவா? சரிம்மா அப்படி நான் போலாமா? பாட்டி போலாம், நான் உன்னை பாதுகாக்கிறேன். எல்லாமே அந்தரங்க விஷயம் அனைத்து தெரிந்து கொண்டு வந்துட்டேன். எப்படி? அதாவது அவருடைய அந்தரங்க விஷயம் என்னவென்றால் திக்கு 100 வயசுல பரப்பளவு உள்ள ஏரியா பட்டாத ஜீவநதி வளர்ந்து ஓடி பாயக்கூடிய ஏரி இருக்கிறதா, அந்த ஏரியை உடைத்து ஜலத்தை வெளியோட்டி பார்த்தா தங்க கோபுரம் இருக்கிறதா, அந்த தங்க கோபுரத்தை திறந்து பார்த்தா அதுக்குள்ள தங்க பேலப்பட்டி இருக்குமா, அந்த பேலப்பட்டி திறந்தால் தங்க சரப்படி, அந்த சரப்படி எடுத்து யாராவது கழுத்துல போட்டா செத்துருவாளாம். சரி பாட்டி, அதனால அவன் சாவறதுக்கு நம்ம ஐடியா பண்ணோம். ஆமா, அந்த சரப்படி நம்மளுக்கு எப்படி கை கிடைக்கும்? எப்படி? இருவரு மாய தலைவலி போட்டு படுத்துங்க. சரி, உங்க இளவரசர் வந்து கேட்டா எந்தெந்த வைத்தியரை கொண்டு வந்து பார்த்தோம் எல்லாவாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்படி நாங்க தலைவலி நல்லாக வேண்டும் என்றால் உங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஏரியை உடைத்து ஜலத்தை வெளியே போட்டு தங்க கோபுரத்துல இருக்கும் தங்க கலசத்தை திறந்து அதுல இருக்கு சரப்படியை கொண்டு வந்து போட்டான பொழப்புன்னு சொல்லுவேன். அது எப்படி தெரியும்னா, நாங்க தூங்கும் போது எங்க குலதெய்வம் என் கனவுல சொல்லிச்சுன்னு சொல்லு, கொண்டாந்து போட்டு வரு. சரி, அப்படியே இல்ல சொல்லல உனக்கு ஐயோ என்னாடி ஆச்சு? அதுக்கு வந்து வலி எனக்கு தான் வரக்கூடாது.
வந்து உன்னை சுற்றிலும் உட்கார வைத்து உன்னை குணப்படுத்த வேண்டும். அரமணி கூட்டு போடா. உடனே என்னடி ஆச்சு? எத்தனையோ வயசுல வந்தாலும் தலைவலி நல்லா வருதுங்க. அதனால இங்க உங்க நாட்டுல சொல்லடி சொல்லடி சீக்கிரம். நாங்க தூங்கும் போது எங்களுடைய குலதெய்வம் வந்து சொன்னா எப்படி தெரியுமாங்க? கண்ண காந்தாமணி சிந்தாமணி, உங்க 2 பேத்துக்கு இந்த தலைவலி யாராலையும் தீர்க்க முடியாது. அப்படி தலைவலி விட்டு போகணும்னா, ஆனா திக்கைக்கு 100 யோஜனை காத வழி தூரம் பெரிய பரப்புள்ள ஏரி இருக்குதா, அந்த ஏரி என்னுடைய சூரியகாந்தாபுரி பட்டணத்தை தாண்டி இருக்குது. அந்த ஏரி அப்படி போய் தூக்கிட்டு வருமா? அது இல்ல, தூக்கிட்டு தேவையில்ல. அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு, ஆனா அங்க அதுக்குள்ள தங்க கோபுரம் ஒண்ணு இருக்குதான். அந்த கோபுரத்தை உடைச்சா அதுக்குள்ள தங்க பேலப்பட்டி ஒண்ணு இருக்குதான். குலதெய்வம் கனவுல சொல்லியதா? ஆமாங்க. அந்த போல வெட்டி பிறந்தால் அதுக்குள்ள ஒரு தங்க சிவில் பெட்டி இருக்குதா. அந்த பெட்டியில அதையும் திறந்தா தங்க சரபடி இருக்குதாங்க. அதை கொண்டு வந்து எங்க கருத்துல போட்டா தான் நாங்க உயிரோடையும். நீங்களும் தொட்டு நானும் சரபடிய எப்பாடு வட்டியான்னு கொண்டு வருவேன். இவளை கொண்டு போய் மஞ்சத்துல படுக்க வைத்து எந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்றாலும் அந்தந்த இடமெல்லாம் வசனம் கடலுக்கு சமமான என் சூரியகாந்தாபுரி பட்டணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நதிக்கரை இதுதான். இந்த ஏரி தான். சரிங்க. ஆண்டாண்டு காலமாக இந்த ஜலம் வற்றுவதே கிடையாது. இந்த ஜலத்தினுடைய திமரால் தான் என் சூரியகாந்தபுரி பட்டணமே கொளுத்து போய்விட்டது. நீங்களும் கொளுத்து போயிட்டீங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிறாய். ஐயோ, அப்பெல்லாம் குழிலாம் பறிக்கிறது இல்ல. நதிக்கரையை காவல் புரியக்கூடிய 1000 காவலர்களுக்கு தலைவர். திருமுகத்தை பார்க்காமல் இருக்கிறார்கள். நாம நான் அவ்வளவு கேவலம் கட்டு போயிட்டுமா? நான் யார் என்பது உனக்கு தெரிகிறது. தெரிய வரும் கால இளவரசர் சூரியகாந்தாபுரி பட்டணத்தில் இவ்வளவு நேரமாக காலதாமதமாக இருந்ததின் காரணம் உங்களை முகத்தை பார்க்கவில்லை. வருகிறார் என்று எனக்காக நீங்கள் 1000 காவலர்கள் ஒன்றாக கூடி ஒரு முக்கியமான காரியம் செய்ய வேண்டும். சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் இளவரசே. என்ன செய்ய வேண்டும்? ஏரி கரையை உடைத்து கொடுத்தால் ஜலத்தை எல்லாம் வெளியே ஓட்டி உடனே அந்த சரவடி எடுப்பது சுலபம். எடுக்கிறது சுலபம். தண்ணி வெளியே போனா போதும். கடல் அலை போல் நதியில் இருக்கக்கூடிய ஜலம் வெளியே போனா என் சூரியகாந்தபுரி பட்டணமே வெள்ளத்தில் முழுகுமே. உங்களுக்கு தான் போயிட்டு போத என்ன பண்றீங்க? நகரமே அழிந்தாலும் அழியிட்டு என் காந்தா பிழைச்சா போதும். போதாதான். என்ன செய்ய வேண்டும்? ஆனா மற்ற காவலர்கள் எல்லாம் இந்த நதியினுடைய கரையை உடைத்து ஜலத்தை வெளியே ஓட்டி தர வேண்டும். சீக்கிரம் ஆவணம் செய்யுங்க. அது முடியாத காரியம். முடியாது. ஏன் முடியாது என்று கேட்கிறீர்களா? இந்த நாடாளும் பொறுப்பை மணிமகனை தரிசனம் வைத்து யார் ஒரு நாட்டுக்கு அரசனாக இருக்கிறாரோ அவருடைய கையொப்பம் இருந்தால் உடைக்கப்படும். உங்களுக்கு இன்னும் அரச முடி சுட்டவில்லை, மன்னனாகவில்லை. அதனால நீங்கள் சொன்னால் உடைக்க மாட்டோம். இந்த நாட்டை யார் ஆள்கிறார்களோ அவருடைய கையொப்பம் இருந்தால் ஏரிகரை உடைக்கப்படும். இல்லைன்னா முடியாது. நாட்டை ஆடுறாங்கன்னு உனக்கு தெரியல பாவம். உன் அம்மாவாகப்பட்ட இளவேணி மகாராணி அம்மா தான் இப்ப ஆட்சி பலத்தில் அமர்ந்து மகாராணியாக இருக்கிறது. நீ இல்ல.
இதுக்கு மேல நாம இங்க நிக்கிறோம். மகாராணி கையொப்பம் இருந்தால் உடைப்போம், கட்டுவோம். முடியாது. போ 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 போ. அரசு ஏரியினுடைய கரையை உடைக்க அனுமதி தர வேண்டும் அம்மா என்று கேட்டால் இந்த கெளிட்டு பிணை இதுக்கு ஒத்துக்க மாட்டாளே. வாங்க நான் போய் கண்ண மாட்டிட்டாமே உடைக்கலாம். ஆகட்டும். வாழ்ந்தால் ராவணனாக வாழ வேண்டும், இல்லையே ராமராக வாழ வேண்டும். இந்த நடுத்தர வாழ்க்கை வேண்டாம், இருக்கவே கூடாது. புறப்படுவோம். அரவணைக்கே போய் பார்க்கலாம். சரிங்க. அந்த அயோக்கியன் அரவணை இருந்தாலும் இருப்பானே. ஆமா நாம என்னங்க பண்ணிவிட்டோம்? எப்படா போய் முகத்துல முடிச்சிட்டோம். அதுக்கு நான் நோக்கிறேன் பால்டாமா. இருக்கணும். மகன் சுபேந்திர மாளிகை முன்பாக நிற்கிறான்னு சொல்லு. அம்மா என்னடி உங்களுடைய மகன் வந்திருக்கிறார் அம்மா. நான் நலமாக இருக்கிறேன் அம்மா. நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்ன கேடு நல்லா இருக்குடா கண்ணே. என்ன கரும்பாட்டம் திரும்பாட்டம் போயிட்டு என்னை எப்படிடா மறந்து மனுஷன் நான் கண்டா இருந்தாடா. என்னமா செய்யட்டும். அந்த கேடுகட்ட மந்திரிகுமார செய்த வேலை. அம்மா நாங்கள் இருவர்களும் நகர் பவனி போனோம் அல்லவா? அந்த சண்டாளையன் திசை தெரியாத இடத்திலே கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு வந்துட்டாமா. என் தாயாருக்கு காணாமல் படிக்கு நான் சிக்கெல்லாம் தேடி அழைத்து அம்மா நீ எப்படியோ வந்து சேர்ந்து விட்டி. முன்ன பின்ன போயிருந்தா உனக்கு தெரியும். கொஞ்சதான் போயிருக்கிறேன். ஆனா எனக்கு எந்த திக்கு எந்த திக்குன்னு தெரியல. ஆமாம் தாயி. பாவம். அப்போ உனக்கு போக வேண்டாம்னு சொன்ன, நீ கேட்டையா? நான் ஒருவேளை அப்படி போனதுல ஒரு நல்ல முக்கியமான ஒரு நவீனமான காரியத்தை நான் கண்டுபிடிக்க வந்திருக்கேன். என்னப்பா காரியம் கண்டுபிடிச்ச? நம் சூரியகாந்தபுரி பட்டணத்தில் ஆண்டாண்டு காலமாக தலைமுறையாக இந்த ஜலம் வற்றாமல் இருக்கிறது அல்லவா நம் ஏரியில். இந்த ஜலம் ரொம்ப கிருடா போச்சுமா. அதெல்லாம் போச்சோம். என் கைனால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகிறது. சுத்தி வடா நான் சாப்பாடு போடுறேன். ஊட்டி அப்படி வடா சோறையே சாப்பிடுறது இல்லமா. எங்கனால திங்கிறது இல்லை. உங்களோட சரி. அதனால் சாகுபடி செய்தால் பதிலில்லாமல் விளைந்து நாட்டிலே பஞ்சம் என்ற பற்றாக்குறையை கண்டுபிடித்து வந்திருக்கிறாய். அப்படி விட்ட ஆராய்ச்சி கண்டுபிடிச்சியா? அதுக்குத்தான் இவ்வளவு நல்லா இருந்தியா? பைத்தியமா என்னடா? ஏண்டா இந்த சூரியகாந்தாபுரி பட்டணத்துல இந்த குடிமக்கள் எல்லாம் அப்பேற்பட்ட நவீன ஏரி கண்டு குடிமக்கள் எல்லாம் வாழ்ந்து வருகிறேன். இந்த அப்பேற்பட்ட ஏரி இல்லை என்றால் நம்ம குடிமக்களே இல்லை, நாமளே இல்லை. அப்பேற்பட்ட ஏரி வரைக்கும் உனக்கு இடம் பைத்தியமா பிடிச்சிட்டு நான் இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தேன். நீ அப்படியே சொல்லிக் என்ன செய்வீங்க? அந்த ஜலத்தை உடைத்து தருவதற்கு உன்னுடைய அனுமதி வேண்டும் அம்மா. இந்த குடிமக்கள் எல்லாம் இந்த நவீன ஏரி கண்டு எல்லா குடிமக்கள் சரி தோங்கி இருக்கிறாங்க. புண்ணிய நதி உடைக்கணும்னா யாரால முடியும்? நம்ம குடிமக்கள் எல்லாம் என்ன ஆகும்? ஆமா சண்டாடி ஆற்றை நம்பலாம், பெருங்காற்றை நம்பலாம், கொல்ல வருவேங்கி கொடிமிடி சிங்கத்தை நம்பினாலும் சேலை கட்டு மாதாவ நம்பாதே என்று பெரியோர்கள் தெரியாமல் எழுதியிருக்க மாட்டார்கள். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி மயிலாகுமா? இந்த நாட்டுக்கு ராணியாக ஆள வேண்டுமே
என்ற உள்நோக்கத்தை மனதில் வைத்து என்னுடைய அப்பாவை விசவை கொண்டிருப்பேன். பாவி, நான் அப்படி விட்டவளா? ஏண்டாவது தகாத வார்த்தையா சொல்றேன். இந்த சிறிய ஏரியினுடைய கரையை உடைத்து இந்த ஜலத்தை வெளியே ஓட்டுவதற்கு அனுமதி கொடுக்காத தாய் நாளை எனக்கு நாடாளும் பொறுப்பினை ஒப்படைப்பாயா? இந்த அரச பதவியை என்ன அமர வைப்பாயா? சண்டாளி, கல் நெஞ்சக்காரியே, உதட்டிலே சிரிப்பும் உள்ளத்தில வசம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பசு தோல் போற்றிய புலியே, ஒரு தாயிடம் ஒரு கரையை உடைக்க அனுமதி கேட்டார் ராஜகுமாரர் கொடுக்க மறுத்து விட்டார் என்று என் போன்ற வேந்தர்கள், எண்ணற்ற வேந்தர்கள் அத்தனை பேர்களும் முன்னே விட்டு பின்னே சிரிப்பார்கள். இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறத விட ஒரு காலடியில விழுந்து சாகரை என் உயிரை ஏற்றுக்க. ஏரிய எத்தனையோ ஏரிய நான் பாப்பேன். என்ன பார்க்க முடியுமாப்பா? எங்க அம்மா அம்மா தான். ஆமா, என்ன போல ஆமா எடுத்தா நீங்க எந்த அளவு சரி நானே மேல இறக்கி எதுவுமே உருப்படியானது. சூரியகாந்தபுரி வட்டணத்தை தகத்தோடு பரிபாலனம் செய்யக்கூடிய இளவேணி மகாராணி எழுதியது என்னவென்றால், என் மகன் சுபேந்திர வருவான் 1000 காவலர்கள் ஒன்றாக கூடி அவன் திருவாக்குக்கு எதிர்வாக்கு பேசாமல் ஏரியின் கரையை உடைத்து ஜலத்தை வெளியே ஓட்டி தர வேண்டும். இப்படிக்கு மகாராணி சரமா அப்படி ஏரிக்கரை உடைத்து எவ்வளவு நாளைக்கு மறுபடியும் அதை கட்டி தர வேண்டும். 3 மாதத்துக்குள்ள அந்த ஏரி கட்டி தர வேண்டும். அப்படி எனக்கு நீ எழுதி கொடுப்போம். ஒரு மகன் மேல அவ்வளவு சந்தேகம், பெற்ற தாய் மேல உனக்கு சந்தேகம் இருக்கு. உண்மையே எனக்கு எப்படி சந்தேகம் இருக்கு? என்ன இருக்கும் கழுது? சூரியகாந்தபுரி வட்டணத்தை ஆளக்கூடிய இளவேணியினுடைய தபப்புதவன் சுபேந்திரன் 6 மாத தவணைக்குள்ளாக அணை கட்டி முடித்து ஜலத்தை நிரப்பித் தரவில்லை என்றால் ராஜகுமாரன் என்றும் பாராமலபடிக்கு ராஜ தண்டனைக்கு உடன்பட வேண்டும். இப்படிக்கு சுபேந்திரன் இப்பயாவது அடவை சாப்பிட்டு போலாம். பார்த்தானே பண்ணலாமா இருக்கேன். அப்படிதாமா எரியும். நனகட்ட ஆட்களை நினைத்துடனே இனிமேல் உன்னுடைய நிழலை என்று எனக்கு வேறொரு உறுதுணை உண்டோ? உடனே வந்துடுறோமா? போயிட்டு வரேன். பேசியவாய் மூடுவதற்குள்ளாக காரியம் நடக்க வேண்டும். அனுமதி வாங்கிவிட்டது.
அணவற்ற காவலர்கள் எல்லாம் மதிய உணவு அறிந்துவிட்டு நாளை சூரியன் உதயத்தில் வந்து சேருங்கள். சரிங்க. புறப்படு. நானும் போட்டுங்களா? அடியே காந்தா, இனி கண்ட கனவு பழியாமல் போகுமா? ஆனால் ஏரிக்கரையை உடைத்து ஜலத்தை வெளியே ஓட்டி தங்க கோபுரத்தை திறந்து அதுல இருக்கு வேலை பண்ணி திறந்து அந்த வேலைக்கு சரப்படி எடுத்து போகிறார். ஆனா எடுத்து போவடைய சரப்படிக்காக ஒரு பெண் அல்லும் பகலுமாக தவம் இருக்கிறது. அதை விட்டு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த கேவலம் என்ற சாட்சிக்காக எடுத்து போகிறார். ஆனால் போ, நீ எடுத்து போகக்கூடிய சரப்படி ஆண்கள் களத்திலே போட்டால் ஒன்றுமாகாது, பெண்கள் பகலிலே போட்டால் ஒன்றுமாகாது. ஆனா இரவிலே போட்டால் ஓடக்கூடிய பெண்ணின் தலையாயிரம் சுக்கராக வலிக்க கிடந்தது. நல்ல போட்டா தானே தலை வெடிக்கும். இரவு வேளையில் பெண்கள் கழுத்தை அணிந்தால் அவளுடைய சிறை வெடித்து விடும். பகல்லே போடுறேன். யார் கேக்குறா? யாருக்குறா? போட்ட மாதிரி போட்டு பறக்க எடுத்துக்கிட்டீங்க. காந்தாமணி, இந்த சரவடியை பெண்ணை இரவிலே அணிந்தால் தலை வெடிச்சிருமா? அந்தர மார்க்கமாக சிறீர்வாக்கு கூறியது. பகல்லை சூரியன் உதயமாகட்டும், பகல்ல போடலாமா? பகலே போடு. ஏதோ நம்ம அரண்மனை பக்கம் ஆண் குரல் கேட்டுச்சேன். அப்படியா? அவர் ஏதாவது வந்தாரா? அவர்தாமா உன் கணவர் தான் வந்தார். அப்படியா? இங்க வந்தாரு, பேசாம பிடிக்கிறேன், எங்க போனாரு? தங்கா, இந்த ஏரிக்கரை உடம்புக்கு அனுமதி வாங்குவதற்காக வந்தார். இந்த ஏரிவா? ஆமா. ஐயோ அண்ணா, நம்ம செட்டிப்பட்டியை சேர்ந்த சுப்பிரமணியம், அவர் மனைவி லட்சுமி, அவர்களுக்கு புத்திரபாகியம் குழந்தையே இல்லாமல் இருந்ததா. தங்காயூர்ல அர்ஜுனன் தவசி என்று சொல்லக்கூடிய தவசி நாடகம் நடத்தினோம். தவசி நாடகத்திலே மடிப்பித்தியாக பூ பிடித்தார்களாம் சுப்பிரமணியனுடைய மனைவி லட்சுமி அம்மா. அவர்களுக்கு பல வருடங்களாக புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்து தவசி நாடகத்திலே பூ பிடித்ததனால் ஒரு ஆண் புத்திரன் பிறந்தான். அயோத்தியபுரி ஆளக்கூடிய ததிரதற்கு ராமர் பிறந்ததை போல அழகான ஒரு ஆண் புத்திரன் பிறந்து 13 வருடங்கள் ஆகிறது. அந்த 13 வருடங்களாக சீரும் சிறப்பும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்காக உங்கள் தவத்திலே மலர் பிடித்து எனக்கு ஆண் புத்திரன் பிறந்திருக்கிறது. அதற்காக உங்களுக்கு இந்த சபையிலே அந்த தவசி நாடகத்தை நம் அண்ணார் செட்டிப்பட்டி அண்ணா அவர்களை வைத்து சிறப்பாக நடத்தி விட்டார்கள். அதனால் உங்களிடத்திலே பூ பிடித்து இந்த ஆண் குழந்தை பிறந்ததினால் இந்த சபையிலே எங்களுக்கு இருந்த ஒரு வெகுமதியை உங்களுக்கு அளிக்கிறோம் என்று சொல்லி இந்த மலர் மாலையை, அதாவது லட்சுமி என்று சொல்லக்கூடிய இந்த காசு மாலையை மலர் மாலையாக எனக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதனாலே அவங்க குடும்பம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, மனைவி மக்கள் வெத்துபுற பணிபட்டவர்களும் பட்டி பெருகி பால்மான பங்கி திருச்செங்கோட்டு செங்கோட்டையன் கோபுரம் வந்த போலவும், பழனி முருகன் கோபுரம் வந்த போலவும், திருப்பதி வெங்கடாசலபதி கோபுரம் வந்த போலவும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நீடூழி வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த ஏரியை உடைப்பதற்காக வந்தாரா? ஐயோ அண்ணா, நான் செத்து போறேன்.
செத்து போயிருவான்னா. ஏனென்றால் இந்த ஏரியை உடைத்தால் உள்ள தங்க கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தை திறந்து பார்த்தால் அதுல அதாவது ஒரு தங்க பேழை இருக்கும். அந்த தங்க பேழையை திறந்து பார்த்தால் அதுல ஒரு தங்க சரபளி இருக்கும். அந்த சரபளியை எடுத்து யார் கழுத்திலாவது போடுறா இருந்து விடுவேன் அண்ணா, இருந்து விடுவேன். அப்படியானால் நான் சாவது உறுதியாயிடுச்சு. அதனால் நான் கேட்பது ஒன்று செய்து மாசான கரை இருக்கிறது. அந்த மாசானத்திலே எனக்கு ஒரு கோபுரம் கட்டி கொடுங்க. அப்படியே மாசான கரைன்னு சொல்லப்பட்ட மாசான கரையில உனக்கு ஒரு மண்டபம் கட்டி வச்சிருக்கேன். அந்த மண்டபத்தை கட்டி சுற்றிலும் நந்தாவனம், பூங்காவனம், சிங்காரவனம் சொல்லக்கூடிய இதை பூங்காவனத்தை அமைத்து வைத்திருக்கிறேன். அந்த மயானம் என்று சொல்லக்கூடிய மயானத்தில் வைக்கப்பட்ட மண்டபத்திலே நீ அங்கே சென்று வீழ்த்திடமா? அப்படியா இருந்தாலும் அதாவது இந்த மாளிகையில் நான் இருக்கின்ற பொழுது என்னை தவிர என் புருஷனை தவிர இந்த மாளிகை யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது. இது நான் இட்ட சாபம். இப்பதான் பொழுது முளைக்குது. என் பொருட்டு சொன்ன மாதிரி நான் மாலைய போடுறேன். ஐயோ ஐயோ, இந்த மாலை யாரு அணிகிறார்கள்? அதாவது 6 மாத தவணைக்குள்ளாக அணையை கட்டி ஜலத்தை நிரப்பி தருவதாக நான் கையொப்ப விட்டு வந்திருக்கிறேன். அதனால நதிக்கரை போகும் வரவும் தான் இருப்பேன். பத்திரமா வீட்டுல இருங்க. என்ன சரி பொழுது இறங்குற மாதிரி தெரிஞ்சா சரபலி காட்டிரு. ஆமா சரி சரி போயிட்டு வாங்க. எங்க நல்லா இருக்குறீங்களா? நீங்க போடுறது நல்லா இருக்குது. நீங்க போடுறது நல்லாவே நல்லா இருக்கு வாடி. நதிக்கரை வந்து சேர்ந்து விட்டோம். என்னடா இந்த புதிதான ஒரு மண்டபம்? நாம முன்ன வரும்போது இல்லையே. இல்லையே, இந்த அழகான மண்டபம் நேற்றைய தினம் கரையை உடைக்கிற வருகிற போது இல்லை. இப்பொழுது இப்படிப்பட்ட மண்டபம் இருக்கிறது. என்னவென்று பார்த்து மட்டும் உள்ள பூந்து பாருங்க. சரிங்க. அந்த மாயமான மாளிகை இந்த மண்டபத்தினுடைய வச்சிர கதவெல்லாம் என் கைப்பட்ட உடனே அப்படியே திறந்து விட்டது. இந்த மண்டபத்தின் உள்ளே என்ன இருக்கும் என்று போய் பார்க்கிற போது அழகான ஒரு கட்டான கட்டழகி படுத்து தூங்கிட்டுதாளே. இப்படிப்பட்ட அழகு படைத்த மாதர்கள் எல்லாம் இருக்க கேவலம் அந்த தாசிக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்றல்லவா இருந்து விட்டேன். நான் எத்தனையோ பேத்த பார்த்தேன். ஒன்ன மாதிரி ஒரு திருட்டு கூட நான் யாரு இதை என்னவென்று இரவு வேளையில இங்கேயே தங்கிறது பார்க்கணும். செத்து போன மாதிரி இருக்குது.
ஆமா. சரி பாருங்க. பார்க்கலாமா? சரி. அவன் அவரை சொல்றாடி. அவன் அவரை சொல்ல. இனிமே இந்த மாளிகையில் நாம் பூஜை செய்வோம். பூஜை ஆரம்பித்து நாம் ஒவ்வொரு பொழுதா பூஜையை செய்வோம். யார் நீ? உங்களுடைய புதிதாக உட்படமான மணிமண்டபம். இந்த மண்டபத்திலே பகல் நேரம் பார்க்கிற போது செத்த பிரேதமாக இருந்தாய். இதை என்னவென்று கண்காணிக்க வேண்டும் என்று இன்று இரவிலே இங்கு மறைந்திருந்து நான் பார்க்கிற போது உயிரோடு இருக்கிறான். யார் நீ? உங்களுடைய மனைவி. மனைவியா? என் புருஷன் தாங்க நீங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே இல்லையே. யார் சொன்னது? அதானா? உங்களுடைய அதாவது உருவப்படத்தை வைத்து எனக்கு திருமணம் முடித்து விட்டார்கள். என் பெயர் சந்திரகாந்த். கத்திக்கு திருமணம் முடித்து அதன் பிறகு மணவாளனை காட்டுறேன் என்று சொல்லிட்டு இது வரைக்கும் காட்டல. இன்னைக்கு உங்க திருமுகத்தை பார்த்து நீங்க தாங்க என் புருஷன். உங்க மனைவிதான் நான். கண்ணிருந்தும் குருடனாக காலிருந்தும் உணவனாக வாழ்ந்த பாவி நானா? உன்னை எனக்காக என் மந்திரவாள பெண் பார்த்து என் மந்திரவாள வைத்து உன்னை திருமணம் முடித்தார்களா? சுபன் சந்திரகாந்தா. என் மந்திரவாளை வைத்து திருமணம் முடித்தால் என்ன? தேகத்திலே இருக்கக்கூடிய ஒரு ரோமத்தை வைத்து ஒரு அனுபவம் வைத்து திருமணம் முடித்தால் என்ன? இனி என் மனைவி, என்னுடைய மனைவி. உன்னை உயிரற்ற ஜீவனாக உன்னை பிணமாக செய்த சண்டாளர்கள் யார்? நீங்க தான். ஓ, நான் ஒரு பாவமும் அறியாதவனே. உன்னை நான் இப்பதான பாக்குறேன். கொண்டது நானா? என்னை கொன்றவரும் நீங்களே தான். என்னமா சொல்றேன்? எனக்கு ஒன்றும் இல்லையே. ஏங்க செய்யறது செஞ்சுட்டு தெரியாத மாதிரி முடிக்கிறீங்களே. என் உயிரை பறிச்சவரும் நீங்க தானே, நீங்க தானே. ஐயோ, உன்னை பார்க்கிறதே நான் இப்பதானே. அப்படியானா? சரபடி எடுத்துட்டா நீங்க. ஏரி கரை உடைத்தவர் யார்? அப்படி என்றால் ஏரி கரையில உள்ள ஒரு தங்க கோபுரம் இருந்திருக்கு. மொத்தமாக சொல்ல போனால் அந்த தங்க சிமிழுக்குள் இருக்கக்கூடிய தங்க சரபடி எடுத்துக்கொண்டு சென்றி சென்றவர் நீங்க. சென்ற என் உயிர் எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க. அதோட தான் என் உயிர் இருந்தது. நிச்சயமா அது யார் காலத்துல போட்டாலும் நான் செத்து விடுவேனே. அத்தான். அப்படியா? ஆமாங்க. அந்த சரவழியால் தான் உடைய உயிர் இருந்ததா? சந்திரகாந்தா, இந்த மாயமான மண்டபத்திலே நம்ம வாழ்க்கை ஓடட்டும். இனி செத்து செத்தே பிழைத்துக் கொண்டிருந்தாலும் உன்னிடம் நான் இல்லற சுகம் அனுபவித்து எப்பாடு பட்டேனும் அந்த சரவழி கொண்டு வந்து நிரந்தரமாக உன் உயிர் போகாமல் நான் காப்பாற்றுகிறேன். என் மகனுக்கு சூரியகாந்தன் என்ற பெயர் இருக்கிறேன். பூஜையான போய் பாத்துட்டு வந்துடுறியாப்பா? யாரார வச்சுதான் எப்பேற்பட்ட அழகி வச்சு பாத்துட்டு வந்துடுறியா? பூஜையான பாத்துட்டு வந்து ஒரே நிமிஷம் அவசியம். ஏன் அணகட்ட போன இடத்துல யாரும் அந்த குழந்தையை வளர்த்த முடியாத ஏழைங்க என் பக்கத்துல படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் உண்ணக்கூடிய உணவையும் கொடுத்து என் மகனாகவே என்னுடைய அப்பாவினுடைய பெயரை வைத்து நம்முடைய மகனாவே வளர்த்தி 5 வருஷம் ஆகி போச்சு. சரிங்க. அதனால அணையை கட்டி முடியுது. நடி பையன் அங்கே காட்டுறான். அந்த சரபலி கேக்குறாண்டி போய் விளையாடுச்சோம். என்னப்பா சரபலியா?
ஏங்க கம்முன்னு கலட்டணும். உங்களாலதான் இப்படி ஆச்சு. கொட்டாட்டு போய் காமாட்டு கவத்தை அவ துட்டு படுக்கிற. ஒரு மாதிரியா பையன் அங்கிட்டு போய் விளையாடிக்கலாம். எதா ஆகாதுல்ல. நீங்க பையனை அனுப்பிட்டு உடனே மகனே சூரியகாந்தா, அப்பா என்ன இத கொண்டு போய் உங்க அம்மா இடத்துல போட்டு நாம வந்த இடத்துலயே போகணும். தங்கத்தை வேற எங்க நேசம் வழி மாறி போயிடாத. அப்ப எங்கன்னு கேட்டா உங்க அம்மா கேட்டா அப்ப பின்னால வர்றாரு. சொல்லு சொல்லுடி, கனமா சொல்லுடி. அப்ப பின்னால வர்றாரு அப்படின்னு சொல்லு. போகாத வழியில போயிடாத, நம்ம வந்த இடத்துலயே போகணும். போமா போலாம். என் உயிரை காப்பாத்தி எங்க போறீங்க? நாயின்னு சொன்னா இவ கழுதான்னு சொன்னா அரசாங்கத்துல யாராவது குற்றம் செஞ்சா காப்பாத்துங்க. நாய் போல நாயாட்டம். எதுக்கு இப்ப குடிக்கிற? ரெண்டு இடத்துக்கு அதான் போலியா அதான் போலியாடா. எங்களை மன்னிச்சிருங்கண்ணா. இதுக்கு மேல இவனை கொண்டு போய் இவனை கொண்டு போய் அந்த படத்துல சுண்ணாம்பு கால்வாள் வச்சு எரிக்க விடும். என்னங்க நண்பா, அம்மா மலை சிகரத்தில் வாழக்கூடிய மாபாவி நான் சுரேந்திரன். வழி தவறி நான் மடிகளே சாய்ந்த என்னை அளவற்றவர்களும் என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி. அண்ணா, நான் பிரிந்த உன் கணவனை கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டேன். அம்மா உங்கள் மகனை கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டேன். நான் பிரிந்த குடும்பத்தை மீண்டும் நான் ஒன்றாக கொண்டு வந்து சேர்த்தேன். அதனால என் பேரப்பிள்ளை ஆகியா பையனுக்கு பச்சை கட்டுவாங்க. என் மகனுக்கு எனக்கு இல்லாமே இல்லை இல்லை அம்மா கொஞ்சம் நில்லுங்கள். ஏப்பா நான் சூரியகாந்தாபுரி பகுதியிலிருந்து சந்திரகிரிக்கு வெளியாகி போகிற போது ஒரு புற்றின் மீது ஒரு தங்க மகுடம் தெரிந்தது. அதை எடுத்துக்கொண்டு வருகிறேன். சந்திரகிரி பட்டணத்தில் உன்னை வழியாட்டியதா? செத்த விரயத்தினுடைய வயிற்றிலே ஆண் குழந்தை பிறக்கும். அதற்கு மகடாபிஷேகம் தரிக்கிற போது இங்கு வந்தால் உன் கைக்கு அகப்படுவேன் என்று சொன்னது நண்பா. கத்தி உனைக்கு தாலி இட்ட சண்டாளனா அந்த சரவழியால் என் மனைவி சந்திரகாந்தாவுக்கு மாலையிட்டு அதற்கு மேல் என் மகனுக்கே இந்த நாட்டை முடிசூட்டலாம்.
சந்திரகாந்தி என்ற நாடகம் பழுவுபட்ட ராஜகுமாரனார் பலவிதமான துன்பத்தை அடைந்த அந்த குடும்பத்தை ஒன்றாக இந்த அரசு குடும்பத்தை கட்டி காப்பாற்றிய புத்தி மந்திரியால் மீண்டும் அனவற்றவர்களும் ஒன்று கூடி செத்த பிரேதத்தின் வயிற்றிலே பிறந்த தன் மகனாகிய சூரியகாந்தனுக்கு நாட்டை முடிசூட்டி வைத்தார்கள். இத்துடன் சுபன் சந்திரகாந்தி என்ற நாடகம் முடிவடைந்தது. யாவற்றவர்களுக்கு எங்கள் உளம் கணிந்த மனமார்ந்த நன்றி வணக்கம். ஆனா என் நாடகத்தை சிறவைத்து வைத்து அனவற்றவர்களும் நம்மையும் அளித்து இரவனுடைய தூக்கத்தையும் பாராமல் பொருட்படுத்தாமல் நாடகத்தை காண வந்த ரசிக பெருமக்கள், நாடகத்துக்கு ஆதரவு அனவற்ற அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் பொதுமுறையாக சிவநாதன் அவர்களும் கெட்டு வராங்க பத்திரமா Yeah.